வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஏரியாவில் கொஞ்சம் மழை காலையிலேருந்தே பேஞ்சிட்ருக்குதுங்க. வெளியில் எங்கேயும் போக முடியல. அதனால் ஆடெல்லாம் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போக முடியலைங்க. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, பாவம் ரொம்ப பசியில் இருந்ததுங்க. இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுச்சு, அதனால் போயிட்டு கொம்பு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கொடி கொஞ்சம் தழைலாம் இப்போது பறிச்சுட்டு வந்து கொடுத்துருக்குறோங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ வேகமாக சாப்பிட்றாங்க பாருங்கள், அந்தளவுக்கு பசி. ஆனால் நம்ம சாப்பிட்டோம். ஆனால் அதுங்களுக்கு இந்த மாதிரி தழையை கொடுத்தா தான் சாப்பிடும். மழையில் போய் எதுவும் நம்மளால் கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதனால் இப்போ கொஞ்சம் கொண்டு வந்துருக்குறோம். இப்போ தாங்க எனக்கு கொஞ்சம் மனசே நிம்மதியாக இருக்குது. ஏன்னா அது எனக்கு ஒரு உறுத்தலாகவே இருந்தது. நம்ம காலையும் சாப்பிட்டாச்சு, மதியமும் சாப்பிட்டு சாயங்காலம் சிற்றுண்டியும் எடுத்தாச்சு. ஆனால் ஆடுங்க இன்னும் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்ததுங்களா. இப்போ தான் எனக்கு ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குதுங்க. வெள்ளச்சியும் புள்ளச்சியும் நல்லா சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இதில் ஒரு 3 வகை தழை போட்டிருக்குறோம். இந்த சீந்தில் கொடி ஒன்று போட்டிருக்குறோம். இது காரக்குடின்னு சொல்லுவாங்க. காரக்குடின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். ஒரு ஊரில் ஒரு பேர் சொல்கிறாங்க. அப்புறம் இது கரும்பூலா அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த செடி கருநெல்லின்னு சொல்லுவாங்க. இது குண்டுமணியுடைய கொடிங்க, அதுவும் போட்டிருக்குறோம். அப்புறம் அது போக வேப்பலை. இப்போ இவங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு ஒரு இன்பமாக இருக்குது. நன்றிங்க. மழையினால் கொஞ்சம் இவங்களுக்கு சிரமமாகி போச்சு இன்றைக்கி. நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றிங்க.